பிரைம் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தங்கம் சினிமாஸ் இணைந்து வழங்கும் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பில் சோதுகவும் நாடும் நாட்டு மக்களும் பார்ட் 2 டிசம்பர் 13 முதல் உலகமெங்கும். ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் தாமதத்துக்கு வருந்துகிறோம். சரி, இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 31 புள்ளிகள் சரிஞ்சு 24,641 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 16 புள்ளிகள் அதிகரிச்சு 81,526 நிறைவடைஞ்சிருக்கு. கேரளாவில் இருக்காரு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார், அவர்கிட்ட பேசிடலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. சார், கேரளா எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. கிளாஸ் எல்லாம் முடிச்சு இப்பதான் வந்தேன். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, இதுல நீங்க கேட்டதுனால சொல்றேன். நான் வந்திருக்கிறது ஒரு டைரக்டர்ஸ் மாஸ்டர் கிளாஸ் அப்படிம்பாங்க. மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கீழே இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க நடத்துறாங்க 3 நாட்கள் நிறுவனங்கள்ல இயக்குனரா இருக்கவங்களுக்கு அப்டேஷன் மாதிரி. இப்போ லேட்டஸ்டா என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, சட்டத்திட்டங்கள், அதே மாதிரி இஎஸ்ஜி என்று சொல்றாங்க இல்லையா, என்விரான்மெண்ட், சோசியல் கவர்னன்ஸ், எத்திக்கல் இஷ்யூஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு அப்டேஷன் மாதிரி இயக்குனர்களா இருக்கவங்களுக்கு அல்லது எத்தனைக்கிறவர்கள் தயாராகிறவர்கள் அவங்களுக்குன்னு அவ்வப்பொழுது நடத்துறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அதனால நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதெல்லாம் முடிச்ச உடனே சினாப்சிஸ் மாதிரி சொல்லுங்க சார். இருந்தாலும் நாங்க கத்துக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்களும் கத்துப்போம். இன்னைக்கு மார்க்கெட் நேத்தும் இன்னைக்கும் பாக்குறப்ப பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படிதான் எப்படி சார் பாக்குறீங்க? அதேதான். நீங்க இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, சென்செக்ஸ்ல ஒரு 16 புள்ளிகள்ங்கிறதோ அல்லது என்எஸ்சி குறியீட்டுல ஒரு 30 புள்ளிகள்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை. அதே மாதிரி நீங்க நிப்டில சென்செக்ஸ்ல இருக்க பங்குகளும் பாத்தீங்கன்னா விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை இறங்கிய பங்குகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல இருக்கு. 13 பங்குகள் விலை அதிகரிச்சிருக்கு, 17 பங்குகள் விலை குறைவா இருக்கு. என்எஸ்சியினுடைய அட்வான்ஸ் டிக்ளைனும் இண்டெக்ஸ் நிப்டில பாத்தீங்கன்னாலும் அதே தான் 26, 23 இருக்கு. பட் பரந்த குறியீடுகள் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு டிஃபரன்ஸ் இன்னமும் தெரியுது. அட்வான்ஸ் தான் அதிகமா இருக்கு. cannot say that மார்க்கெட் புல்லிஷ்னஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாத லெவல். பட் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் நம்ம கடந்த 4-5 நாட்களா பேசிக்கிட்டு இருக்கதான், ஒரு அயற்சி, ஒரு டயர்ட்னஸ், சைட்வேஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து சந்தையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா மிக்சட் டேட்டா நிறைய, நேற்று ஆட்டோமொபைல் டேட்டா பேசணும் இல்லையா, டேட்டா ரொம்ப மிக்சடா இருக்கு. டேட்டா அடிப்படையில் தானே சந்தை நகர்கிறது. ஸோ அது இன்னும் ஒரு 2 நாட்கள் அல்லது அடுத்த வாரம் வரை கூட இது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கதான் நான் பாக்குறேன். 1 or 2 எக்கனாமிக் டேட்டாஸ் இருக்கு, அதை பொறுத்து சில மாறுதல்கள் இருக்கலாம். அது என்ன டேட்டாங்க சார்? நாளை பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் தான் வெளிவர இருக்கிறது. நம்ம ஐஐபி என்று சொல்லக்கூடிய தொழில் உற்பத்தி குறியீடு குறித்த புள்ளி விவரங்கள், இதெல்லாம் மாதாந்திர புள்ளி விவரங்கள். அது போக வாரம் வெள்ளி என்று வெளியாகக்கூடிய அந்த ரிசர்வ் வங்கியினுடைய கிரெடிட் குரோத், டெபாசிட் குரோத், அது வழக்கமான ஒரு விஷயம் தான். பட் இது பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம். அப்கோர்ஸ் இதன் அடிப்படையில இப்ப வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி இப்பதான் அவங்களுடைய சந்திப்பு முடிவடைஞ்சிருக்கு, உடனே மாத்த போறது இல்ல. பட் இட் வில் ஹேவ் இம்பாக்ட். அடுத்த மாதம் இந்த மாதிரி 2 மாதங்கள் தொடர்ந்து பணவீக்கம் கொஞ்சம் சாதகமாக இருந்தால், குறைந்தபட்சம் அடுத்த சந்திப்பு பிப்ரவரி மாதம் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய புதிய கவர்னருடைய தலைமையில் நடக்கும் பொழுது வட்டி விகிதங்களில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை. இந்த பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவரும் ஏற்கனவே அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பணவீக்கம் மாடரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பிப்ரவரியில வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம அந்த ஆங்கிள் நாளைக்கு அந்த டேட்டா கொஞ்சம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டேட்டா. கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க இருக்கு? கமாடிட்டி மார்க்கெட்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. சர்வதேச சந்தையிலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. பட் கச்சா எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு. சர்வதேச சந்தையிலேயே அந்த 69ங்கிற நம்பரை தாண்டி கிட்டத்தட்ட 70க்கு அருகாமையில் இருக்கத பார்க்க முடிகிறது. அது தவிர ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்று விகிதம் அது பாத்தீங்கன்னா நேத்தும் அதிகரிச்சிருந்தது, இன்னைக்கும் அதிகரிச்சு இப்ப கிட்டத்தட்ட 85 ரூபாய் அதுக்கு அருகாமையில் இருக்கிறது. முன்பேரவணியத்துல, ஸ்பாட்ல முன்பேரவணியத்துல இந்த டிசம்பர் மாத ஒப்பந்தம் 27ஆம் தேதி முதல்வடையக்கூடியது 84 ரூபாய் 98 பைசா அப்படின்னு இருக்கு. சோ தொடர்ந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்துகிட்டு இருக்கு. சர்வதேச சந்தையிலுமே அந்த டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 106க்கு கீழே வந்தது ஒரு காலகட்டத்தில், சென்ற வார கடைசியில. திரும்ப அது 106ஐ தாண்டி 106.50 அருகாமையில் இருக்கிறது. ஆல் டைம் ஹை 106.80 ஓரிரு வாரங்களுக்கு முன்பு அந்த ஆல் டைம் ஹையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு பக்கம் பார்த்தா டாலருடைய மதிப்பும் உயர்கிறது. அதுவும் ஒரு காரணம். இந்த சர்வதேச சந்தையில் அதுவும் ஒரு காரணம். ரூபாயினுடைய மதிப்பு குறைகிறதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. இந்த டிஜி லாக்கர்ல இனிமேல் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ் இதெல்லாம் கூட ஸ்டோர் செய்ய முடியும்லாம் சொல்றாங்க சார். ஆமா, அதை பத்தின அப்டேட் சொல்லுங்க சார். ஒரு சில நிறுவனங்கள் அவங்களோட ஒப்பந்தம் போட்டு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜி லாக்கர்ங்கிறது மொபைல் ஆப். அரசாங்கமே அவங்களுடைய இது ரொம்ப பாதுகாப்பானது. அதுல ஏற்கனவே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. நம்முடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்,
ஈவன் ரேஷன் கார்டு சில மாநிலங்களோடது, இது எல்லாமே அதுல சாஃப்ட் காப்பியா வச்சுக்கலாம். இட் இஸ் as good as வேலிட் as ஒரிஜினல். நம்ம வழியில ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கறாங்க, போலீஸ் செக் பண்றாங்கன்னா இதை காமிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து இதனுடைய லீகல் வேலிடிட்டி உண்டு. யூசர் ஐடி அதுக்கு ஒரு பாஸ்வேர்டோட தான் வருது, நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ புதிதாக சில சேஞ்ச் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணமாக ஃபேமிலி லாக்கர்னு நம்ம குடும்பத்தினர் அனைவருடைய தகவல்களும் அதுல இருக்கும். நம்மளுடைய எல்லா குடும்பத்தினர் அனைவரும் போட்டு பார்க்குற மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு. நம்முடைய ஹெல்த் ரெக்கார்டை இப்போ ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நம்ம டாக்டர் போய் பார்க்குறோம், ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முன்னால் எடுத்த டெஸ்ட் மறந்து போயிருக்கும், காணாமல் போயிடும், ரிசல்ட்ஸ் இருக்காது, ஒரு கண்டினியூட்டி இருக்காது. உங்களுக்கு எத்தனை வருஷமா ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கா, பிரச்சனைன்னு கேட்டால் தெரியாது. இப்போ எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இந்த ஹெல்த் ரெக்கார்டை இங்கே ஒரு இடத்துல கொண்டு வர்றதுக்கான ஃபெசிலிட்டியை அவங்க வந்து ஒரு துவங்கி இருக்காங்க. இன்னும் there is a long way to go, பட் ஒரு துவக்கம். அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக் நம்ம படிப்பு கல்வி சான்றிதழ் அது ஏற்கனவே நிறைய யூனிவர்சிட்டிஸோட ஒப்பந்தம் போட்டு அதை உள்ள கொண்டு வர முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. சிலது வந்தாச்சு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு இன்னைக்கு ஒரு போலி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த டிஜிலாக்கருக்கு அக்சஸ் கொடுத்தோம்னா நம்ம வேலைக்கு எடுக்கிறவங்க இதுல உள்ள போய் நம்ம படிப்பு உள்ள நம்ம உண்மையிலே படிச்சிருக்கோமா, இந்த படிப்பு எந்த பல்கலைக்கழகத்துல எந்த ஆண்டு அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணலாம். சோ இது இருக்குது. இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி. நம்ம வந்து நமக்கு அப்புறம் இந்த லாக்கர் அப்படியே என்னென்ன இருந்தது ஏது என்ன விவரம் யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாது இல்லையா? சோ அதை வந்து குடும்ப உறுப்பினரோ யாரோ ஒருத்தர் பேர்ல நாமினேட் பண்ணலாம். அவரை நாமினி நமக்கு அப்புறம் அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. இந்த மாதிரி நிறைய புதிய புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னன்னா மக்கள் இதை பயன்படுத்தணும். ஏன்னா இவ்வளவு ஒரு ரெகுலரா நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு விஷயங்கள் அதுல பயனுள்ள விஷயங்கள் இருக்கு. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க மாற்றங்கள். மேலும் பல விஷயங்கள் நடக்கும். அதுல ஷோ முடிச்சோடனே டவுன்லோட் பண்றேன் சார் டிஜிலாக்கரை. ஆம்பி டேட்டா தரவுகளும் வந்து வெளியாயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மீது மக்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா சார்? அந்த டேட்டா சொல்ற முடிவுகள் என்ன? கொஞ்சம் வந்து மட்டுப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத காட்டுகிறது. நம்ம சந்தை எப்படி ஒரு அயற்சியில இருக்கு அப்படின்னு பார்த்தோமோ, முதல்ல பாசிட்டிவ் டேட்டாவை சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எஸ்ஐபி அது வந்து அந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறையல. போன அக்டோபர் மாதத்துல 25,323 கோடி. அதுதான் இப்போ எப்போதும் இல்லாத ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. இந்த மாதமும் நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த உச்சத்துக்கு அருகாமையில் 25,320 கோடி. அந்த 25,000 கோடிக்கு மேல எஸ்ஐபி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது நிக்கவோ குறையவோ இல்ல. எஸ்ஐபி தவிர்த்து, அதாவது எஸ்ஐபி சேர்த்து தான், தவிர்த்துன்னு சொல்ல முடியாது. ஈக்விட்டிக்குள்ள அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்திருக்க ஃப்ளோ பாத்தீங்கன்னா 14% குறைவா இருக்கு. அக்டோபர் மாதம் வந்து 40,000 கோடிக்கு மேல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து 36,000 கோடிக்கு கீழே வந்திருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டினுடைய ஒரு ஃபேக்சுவல் சிச்சுவேஷனை காட்டுறதா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்தது எஸ்ஐபியும் ஹிட் ஆனா மார்க்கெட் இறங்கும் பொழுது கொஞ்சம் அடி ஜாஸ்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா டெட் ஃபண்ட், கடன் சார்ந்த திட்டங்கள்ல முதலீடு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 75% மேல வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. சென்ற மாதம் வந்து 1.5 லட்சம் கோடிக்கு மேல, அதாவது சென்ற மாதம் நான் சொல்லும்போது அக்டோபர் மாதம் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருந்த முதலீடு கடன் சார்ந்த திட்டங்களில் இப்போ 13,000 கோடிக்கு கீழே வந்திருக்கு. இது மாதிரியான ஒரு வீழ்ச்சியை நான் சமீப காலங்களில் பார்த்ததில்லை. அது எதை காட்டுகிறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வெளியே எடுத்து இவ்வளவு குறைவாக வந்திருப்பதற்கு காரணம் வந்து எஃப்ஐ முதலீடு இல்லையா, யாருடைய இது இல்லை, என்ன காரணம், நேரடியாக பங்குச்சந்தையோடு தொடர்பு என்ன, ஏன்னா கடன் பத்திரங்கள் சார்ந்ததுதான். இருந்தாலுமே இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அவ்வளவு பாசிட்டிவா இல்ல, கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்ட் நோக்கி போறதா தெரிகிறது. இது வந்து நிச்சயமா சந்தையினுடைய அடுத்த கட்ட வீழ்ச்சி ஒருவேளை குறியீடு இறங்கும் பொழுது ஒரு சப்போர்ட்டுங்கிறது முன்னிருந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது கேள்விக்குள்ளாகும். அதே மாதிரி T+0 ஏதோ புதிய நடைமுறையெல்லாம் அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. அது என்ன சார்? அதாவது இப்போ டீங்கிறது ட்ரேடிங் டே. என்னைக்கு நம்ம வந்து பங்குகளை வாங்குறோமோ விற்கிறோமோ அதான். அது இந்த +0 அல்லது +1ங்கிறது செட்டில்மெண்ட் டே. அதாவது நம்ம வாங்கின பங்கு நம்ம டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரக்கூடிய நாள் இப்போதைக்கு T+1 பெரும்பாலான பங்குகள்ல. நம்ம வித்தோம்னா நமக்கு பணம் திருப்பி கிடைக்கக்கூடியது T+1. அதாவது இன்னைக்கு வித்தா நாளைக்கு 2வது நாள் பணம் நமக்கு கிடைக்கும். இதை வந்து இப்ப T+0ங்கிறதுல ஒரு பரீட்சார்த்த அடிப்படையில ஏற்கனவே 25 பங்குகள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆப்ஷனலா இப்போ வந்து 500 பங்குகள், டாப் 500 பங்குகளை இந்த திட்டத்திற்கு கீழ் கொண்டு வர்றாங்க. எப்பன்னா டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்த்து அதுல இருந்து அதை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டாப் 500 கம்பெனிஸ்ல நீங்க இன்னைக்கு வித்தீங்கன்னா இன்னைக்கே பணம் கிடைச்சிடும். நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல கையில காசு அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு வித்தீங்கன்னா இன்னைக்கே பணம் கிடைக்கும். இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கு டெலிவரியும் கொடுத்தாகணும். இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே நம்ம பணத்தை கொடுத்தாகணும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெலிவரியும் வந்துடும். இதுதான் T+0 செட்டில்மெண்ட் சைக்கிள்னு சொல்ல
சொல்லக்கூடியது. இன்னைக்கு சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா இவ்வளவு குறைவான ஒரு பீரியட்ல செட்டில்மெண்ட் வந்து விரைவா நடக்கக்கூடிய வெகு சில எக்ஸ்சேஞ்சஸ்ல ஈவன் முன்னேறிய நாடுகள்ல கூட இவ்வளவு ஒரு வேகமா இருக்காது. நிறைய மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி கிழக்காசிய நாடுகள்லயும் கிடையாது, மற்ற மேலை நாடுகள்லயும் இவ்வளவு தூரத்துக்கு கிடையாது. நம்ம வந்து T+15 இருந்தது மும்பை பங்குச்சந்தையில ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அந்த பீரியட்ல 92 30 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை T+15 சொல்ல முடியாது, 15 நாட்களுக்கு ஒரு முறை செட்டில்மெண்ட்ங்கிறதுல இருந்து அன்னைக்கே கூட சென்னை பங்குச்சந்தை வாரத்துல 2 நாட்கள் செட்டில்மெண்ட் இருந்தது. T+2 மாதிரி தான் வச்சுங்களேன் கிட்டத்தட்ட. ஆனால் தேசிய பங்குச்சந்தை T+5ங்கிறத 2001 அல்லது 2ல அறிமுகப்படுத்துறாங்க. 2003ல T+4 T+3 ஆகி சில ஆண்டுகளுக்கு முன்பு T+2 ஆக்குனாங்க. இப்ப T+1ல தான் பெரும்பாலும் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அது T+0க்கு பெரும்பாலான பங்குகள் மைக்ரேட் ஆகுது. ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட், முதலீட்டாளருக்கு வித்த உடனே பணம் கிடைக்குது. இது வந்து ஒரு விதத்துல நல்ல விஷயம். இதுல நெகட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா ஸ்பெகுலேட்டர்ஸுக்கு, டே ட்ரேடர்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதுல வந்து பாதிப்பு ஏற்படலாமான்னு சில பேர் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கான்னு தான் நான் நம்புறேன். ஐபிஓ பத்தின ஏதாவது செய்திகள் இருக்குங்களா? நேத்து பேசின மாதிரி அந்த 2 கம்பெனி SMEல வந்து டாஸ் த காயின் அப்படிங்கிற IPO மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இன்னைக்கு அதனுடைய பங்கு வெளியீடு துவங்கியது, நேற்று துவங்கியது, நாளை முடிவடைகிறது. ₹172 ₹182 பங்கு ஒன்றின் விலைன்னு வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஓவர் சப்ஸ்கிரைப்டு, பன்மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப்டு. அதே மாதிரி ஜங்கிள் கேம்ப்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ஹாலிடே ஹாஸ்பிட்டாலிட்டி அதுல உள்ளது, நேற்று துவங்கி நாளை முடிவடைகிறது. ₹68 ₹72 பங்கு விலை வச்சிருக்காங்க பட்டியல். பட் அதுவுமே வந்து பன்மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. 100 மடங்குக்கு மேல இரண்டுமே வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கிறத பார்க்கிறோம். இறுதி டேட்டா நாளைக்கு கிடைக்கும், அது பார்க்கலாம். அது போக சாய் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற நிறுவனம் ₹522 ₹549 அப்படின்னு இந்த கான்ட்ராக்ட் ரிசர்ச் அந்த ஃபீல்ட்ல உள்ள நிறுவனம் 13 அன்னைக்கு தான் அது முடிவடைகிறது. அந்த நிறுவனத்தினுடைய பங்கு வெளியீடு வந்து ஓரளவு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 0.84 மடங்குன்னு சொல்லலாம். 100 பங்குக்கு 84 பங்குகளுக்கு விண்ணப்பம் வந்து சேர்ந்துருச்சு. நிச்சயமா இதுவும் ஓரளவு செயல் த்ரூ ஆர் ஓவர்சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் பாக்குறேன். இதுதான் இப்போதைக்கு புதிய பங்கு வெளியீடை பொறுத்த வரைக்கும் தான் செய்திகள். சூப்பர் சார். ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? வேற ஒன்றும், இந்த டேட்டா தான், எக்கனாமிக் டேட்டாவை நம்ம நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பேசுவோம். இன்ஃபேக்ட் சிபிஐக்கு வந்து அவங்க அந்த டேட்டா கூட மாத்தி அமைக்கிறதெல்லாம் இருக்குன்னு கூட பேசுறோம். அதெல்லாம் நாளைக்கு நம்ம விரிவா பேசலாம். நிச்சயம் சார். அங்க மழைங்களா சார்? இங்க அப்பப்போ அவ்வப்பொழுது மழை, பெரிய அளவுல இல்ல. சென்னையில அப்படிதான் சார், காலையில இருந்து அவ்வப்போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சிறப்புங்க சார், மகிழ்ச்சி சார். நாளைக்கு பேசுவோம் சார். நாளை பேசுவோம். தங்கராஜ் மற்றும் CV குமார் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா, கருணாகரன், MS பாஸ்கர் நடிப்பில் ST அருண் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி படமான சூதுக்கவும் கதையை தொடரும் சூதுக்கவும் 2 டிசம்பர் 13 முதல் உலகமெங்கும்.